அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று கதையோடு ஓவியம் வரைவோம். அதாவது நாம் வரையக்கூடிய ஓவியத்தோடு தொடர்புடைய கதை அல்லது அதை பற்றிய விமர்சனங்கள் அனைத்தையும் பார்ப்போம். இன்று நாம் என்ன கதை பார்க்க போகிறோம் என்றால், சிவபெருமானுக்கும் ராவணனுக்கும் இடையே ஏற்பட்ட ஒரு சிறிய கதை. அதை பற்றி பார்ப்போம். வாருங்கள் பார்க்கலாம். சிவபக்தியில் உயர்ந்தவனாக போற்றப்படுபவன் பிரம்மனின் வழிவந்த வேத நெறியாளனான ராவணன். ராவணனுடைய ஒரு சிறிய கதை. தனது சீரிய தவத்தால் பரமேஸ்வரனை மகிழ்வித்து ஏராளமான வரங்களை பெற்றவன் ராவணன். இவனது வாழ்வில் மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சி கைலை மலையை பெயர்த்தெடுத்ததுதான். சிவனுடைய திருப்பொருள் பெற்று 8 திசைகளையும் வென்று இலங்கையை ராவணன் ஆண்டு வந்த காலம் அது. குபேரன் ஆளும் வட திசையில் உள்ள அழகாபுரியின் மீது ஒரு முறை படையெடுத்து சென்றான் ராவணன். போரில் குபேரனை வென்று அவனது நவநிதிகளையும் புஷ்பக விமானங்களையும் கைப்பற்றினான். புஷ்பக விமானத்தில் ஏறி திரும்பும்போது சிவபெருமான் எழுந்தருளிலுள்ள இமயமலையை கடக்க நேர்ந்தது. அங்கு காவல் நின்ற நந்திதேவர் அவனிடம், ராவணா, பரமேஸ்வரன் ஒளி வீற்றிருக்கும் இந்த இடத்தின் மீது பறந்து செல்வது நல்லதல்ல, எனவே விலகிச் செல் என்றார். ராவணனுக்கு ஆத்திரம் வந்தது. கண்கள் சிவக்க நந்திதேவரை நோக்கி, ஏ குரங்கு முகமுடையவனே, நான் ஏன் விலகிச் செல்ல வேண்டும்? என் வழியே தான் இந்த இமயமலை தடுக்கிறது. இதை வேரோடு பறித்து எறிவேன் என்று கர்ஜித்தான். உடனே நந்திதேவர், ஏ மூடனே, உன் இஷ்டம் போல் நடந்து கொள். ஒன்று மட்டும் கூறுகிறேன், குரங்கு முகமின்றி என்னை இகழ்ந்தாய் அல்லவா? உன் அரசு குரங்குகளாலே அழியும் என்று சாபமிட்டார். ராவணன் புஷ்பக விமானத்திலிருந்து இறங்கி தன் 2 கரங்களாலும் கைலை மலையை பெயர்த்தெடுக்க முற்பட்டான். இந்த தகாத செயலால் கைலாயமே குலுங்கியது. தேவர்களும் பூதகணங்களும் நிலை தடுமாறி ஒருவர் மேல் ஒருவர் விழுந்தனர். தாய் மகேஸ்வரி அச்சத்தால் நடுங்கி சிவபெருமானை தாவி அணைத்து கொண்டாள். சூழ்நிலையை உணர்ந்தார் எல்லாம் அறிந்த எம்பெருமான். ராவணனது சிறுக்கை அடக்க தன் வலக்கால் கட்டை விரலை கைலை மலை மீது ஊன்றினார் சிவபெருமான். அளவற்ற யானைகளின் பலம் நிறைந்த அந்த அழுத்தத்தை தாங்க முடியாத ராவணனின் விழிகள் பிதுங்கின, தோள்கள் நெறிப்பட்டன. அழுது அரற்றிய அவன் பயங்கரமாக கத்தி கூச்சலிட்டான். அவன் முன் தோன்றிய வாகீசர் என்ற முனிவர், அழுது பயனில்லை ராவணா, சிவனின் கோபம் தனிய சாமகீதம் பாடு என்று கூறி மறைந்தார். தவறை உணர்ந்த ராவணன் தன் 10 தலைகளில் ஒன்றை பறித்து குடமாகவும், கை ஒன்றை தண்டமாகவும், நரம்புகளை தந்தியாகவும் அமைத்து ஒரு வீணை தயாரித்து சிவபெருமானின் உள்ளம் கனியுமாறு அதை மீட்டு சாமகானம் பாடினான். ராகத்தில் சாமவேதம் பாட அவனது கானம் கேட்டு இறைவனும் மகிழ்ந்து தனது உரித்திர வீணையை இசைத்து பாடினாராம். இந்த இனிய இசை எங்கும் பரவியது. தேவர்கள் தங்களை இழந்தனர். சிவபெருமான் இசையில் நெகிழ்ந்து தன் கால் கட்டை விரலை எடுத்தார். அந்த சிறு சந்தர்ப்பத்தில் ராவணன் மலையை கீழே வைத்துவிட்டு இசையை முடித்து கொண்டு விட்டான். சிவபெருமான் அவனுக்கு அருள் புரியும் வகையில் சந்திரகாசம் எனும் வாளையும் 33 கோடி கால ஆயுளையும் அளித்தார். எல்லாவற்றையும் விட தமக்கு இணையாக அவனுக்கு
ஈஸ்வரன் என்ற பட்டத்தையும் அளித்தார். எத்தனையோ பேர் பாடினாலும் இறைவனுக்கு ராவணன் பாடிய சாமகானமே வெடித்தமானது. இதை நினைவு கூறும் வகையில்தான் கோயில்களில் பெரும் திருவிழாக்களில் மலை போன்றதொரு வாகனத்தில் இறைவனை நிறுத்தி திருவீதி உலா காண்பது வழக்கமானது. கதை முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் இன்னொரு கதை, இன்னொரு ஓவியம். ஓவியத்தோடு கவிதை படைப்போம், கதை படைப்போம். நன்றி, வணக்கம். இந்த கதை பிடித்திருந்தால், ஓவியம் பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தினமும் ஒரு புது வீடியோ அப்லோட் செய்யப்படும். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.